மக்கா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சவுண்டு கேட்டு நம்மளோட வண்டி கிட்ட நம்ம வந்து நிற்கும். இப்போ வைல்டு அனிமல் சவுண்டு தான் கேட்டு அப்போ நான் சவுண்டு போட்டுகிட்டே வந்தேன். அப்போ நம்ம சவுண்டை பார்த்து ஓடிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதா உங்களுக்கு, நம்ம ஒரு அண்ணனோட இடம்தான். அவர் வாழை வச்சுருந்துருக்காரு. ஓ மை காட், நிறைய வாழை அழிச்சிருக்கு மக்கா. ஒற்றை பண்ணி இங்கே வந்திருக்கு. இங்கே பாருங்கள், பெரிய சைஸ் வாழை தெரியுதா உங்களுக்கு? இப்போ பாருங்க, இப்போ கடிச்சு பிச்சு தள்ளிட்டு போயிருக்கு. தெரியுதா உங்களுக்கு? இங்கே நிற்கிறதே ஆபத்தாகும். பாருங்க, அதோட தண்டுகள்லாம் சாப்பிட்டுட்டு போயிருக்கு. 2 வாழையாச்சா, இல்லை நம்மளோட ஹைட்டானது குறைக்கக்கூடிய ஸ்டேஜ் ஆகணும் அந்த மாதிரி சொல்லலாம். 2 வாழை. ஓ மை காட், இங்கே பாருங்கள், இங்கே ஒரு வாழை தீத்து தள்ளி இருக்கு. இனி ஒரு நாளைக்கு காலையில் வந்து பார்க்கும்போது தான் தெரியும் அவருக்கு இன்ப அதிர்ச்சி. இப்போ இங்கே வரும். ஹாய் ஹை, நம்ம சவுண்டு போட்டு பேசினா நம்மளை பார்த்து வராது. எல்லாம் பக்கத்தில் இருந்தால் நம்மளை சின்னதாக ஒரு சவுண்டு கேட்குது மக்கா. நான் கையில் ஆக்கோத்தியெல்லாம் வச்சுருக்கேன். இப்போ பைக்குன்னா நிற்குது, இங்கேயும் கொஞ்சம் சவுண்டு காட்டு. ஐயோ பாவம் பாவம் கேட்டிங்களா மக்கா? ஓ மை காட், பெரிய குண்டா இருக்கு. இங்கே பார்த்தீங்களா, இது நேற்றுக்கு என்னதை எடுத்துருக்குதுல. அப்போது இது நேற்றுக்கு எடுத்துருக்கு மக்கா. இந்த இடத்துல தெரியுதா உங்களுக்கு? வாழைகள்லாம் கடிச்சு இதில் 2, அங்கே ஒரு 3, 5 ஆச்சா. இப்போ அந்த சைடு ஏதாவது ஆயிருக்கான்னு பார்ப்போம். பாவம் கேட்டிங்களா, என்ன பண்ணுறது? ஓ மை காட், இங்கே பாருங்க, இங்கே வந்தேன் தகர்த்து தள்ளிட்டு. வேற கீழே ஏதாவது இருக்குமான்னு தெரியல. கீழே எல்லாம் அப்படிதான் இருக்குன்னு தோணுது. அந்த இடத்துல எல்லாம் வாழைகள் இருந்தது. இப்போ இங்கோட வீடு இல்லாதனால நம்ம தைரியமாக இருக்கக்கூடாது. ஏன்னா வைல்டு அனிமல் கண்டிப்பாக இங்கே வரோம், பிக்கு. இப்போ அதுக்கு பருவாடிக்கு நம்ம வேற ஒரு சாதனம் வச்சுருக்கோம் கையில். உங்களுக்கு காட்டி தரேன் அந்த பருவாடியை. சப்போஸ் என்னோடய தற்காப்புக்கு பார்த்தீங்களா, கையில் இருக்கக்கூடிய லைட்டு கூட ஹெட்லைட்டு தான் மண்டையில் மாட்டிட்டு வைக்கிறது. பைக்கிட்ட வந்தனால சப்போஸ் வைல்டு அனிமல் வந்துன்னா பைக்கை ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப ரைசிங் கொடுத்தா கண்டிப்பாக ஓடிடும்னு நினைக்கிறேன். சரி மக்கா, அப்போ நான் கிளம்புறேன். ஏன்னா இந்த வைல்டுக்குள்ளே நிற்க எனக்கு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் வைல்டு அனிமலுக்கு ஆசையாக இருக்காது. ஏன்னா வைல்டு அனிமலுக்கு இதுதான் அதோட வீடு. சரி பாப்பா, நம்ம வீடியோஸை கண்டினியூஸாக பாருங்கள். இப்போ டாட்டா, பாய் பாய், see you.